Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பாழடைஞ்ச கைவிடப்பட்ட காலேஜ். அந்த காலேஜில் ஒரு 4-5 பசங்க இங்கே பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதா எங்களுக்கு விஷயம் தெரிய வந்திருக்கு. அதனால் அதுக்குள்ளே போயிட்டு பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சில நண்பர்கள் அந்த காலேஜ் உள்ளேயும் போகிறாங்க. ஆனால் அப்படி அந்த கைவிடப்பட்ட காலேஜ்குள்ளே போகிற அந்த பசங்களுக்கு தெரியாது, இந்த காலேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மள எல்லாருமே ஒருத்தராக சாக போகிறோம் அப்படின்னு. அப்படி அந்த கைவிடப்பட்ட அபேண்டட் காலேஜ் எங்கே இருக்குது, அந்த காலேஜில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு, அண்ட் எதுக்காக இந்த பசங்க அதுக்குள்ளே பேய் தேடி போனாங்க, இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு முழு சுவாரஸ்யமான உண்மை பேய் சம்பவத்தை பற்றி தான் இப்போ நாம தெளிவாக பார்க்க போகிறோம். டேய் பாத்ரா, ரொம்ப இருட்டா இருக்கு. மச்சான், ஏதோ சத்தம் கேக்குதுடா. அங்க பாரு, ஓடுங்கடா. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலேயே தெரியலங்க, அதை நான் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை பேய் சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் அனீஷ். இவர் சென்னை சேர்ந்தவர் தான். அண்ட் இந்த இயல் பேய் சம்பவம் அனீஷ் இவருக்கு மட்டும் நடக்கல, இவருடைய நண்பர்கள்ல ஒரு சில பேர், ஒரு 5 பேரும் இருக்காங்க. இந்த 5 பேருக்குமே பேய் மேல ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது எப்படின்னா, இவங்க வாழ்க்கையில எப்படியாச்சும் ஒரு தடவை பேய்ன்ற விஷயத்த ஃபீல் பண்ணிடணும், பார்த்துடணும். அப்படிலாம் பேய் கூட ஒரு கேம் விளையாடணும். சொல்லப்போனால் நம்ம இந்த ஓய்ஜா போர்டு அண்ட் பேய்ங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விளையாட்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலியமா எப்படியாச்சும் நான் பேய் கூட பேசியே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே வெறித்தனமாக இருக்கிறவங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 5 பேருமே தனித்தனியாகவே அவங்க லைஃப்பில் எப்படியாச்சும் பேயை கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்னு சில விஷயம் ட்ரை பண்ணியும் பார்த்துருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு நாள் 5 பேருமே மீட் பண்ணி இந்த ஒரு விஷயத்த யதார்த்தமாக பேசும்போது அந்த டீமில் எட்வின் ஒரு நண்பர் இருக்காரு. அது யாருன்னா அனீஷ் இவருடைய கசின், சொந்தக்கார பையன் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, டேய் நாமளும் ரொம்ப நாளா பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம், யாருக்குமே எந்த சிம்டம்ஸும் காட்ட மாட்டேங்குது. இப்ப என்ன பேய் இருக்கா இல்லையா, எனக்கு பேய் இருக்கிறது தெரியணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்க. மற்ற நண்பர்கள்லாம் டேய் நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம்டா, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு பேசிட்டே இருக்க. அப்பதான் எட்ரின் ஆல்ரெடி பிளான் பண்ண ஒரு விஷயத்த பத்தி சொல்றாரு. அது என்னன்னா, டேய் இந்த ஏரியால ஒரு அபேண்டட் காலேஜும் இருக்கு. அந்த காலேஜ்ல இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த காலேஜ்ல படிக்கிற பசங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. ஆனா இறந்து போன பசங்க இன்னமும் அந்த காலேஜ்ல பேயா சுத்திட்டு இருக்கிறதா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த ஒரு விஷயத்த கண்ணார பார்த்துருக்காங்க. நாம ஏன் அந்த பேய் காலேஜுக்கு போகக்கூடாது அப்படின்னு எட்ரின்னு சொல்ல, இதை கேட்ட மற்ற நண்பர்கள்லாம் டேய் உண்மையோட சொல்ற, கன்ஃபார்ம் பண்ணியா அங்கே உண்மையிலே பேய் இருக்கா, ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு எதுவுமே இல்லைன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது வேஸ்ட் ஆயிரும். நீ என்ன பண்ணுற, அகைன் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிடு, கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் லீவ் சொல்லிடுறேன், நம்ம இந்த வாரத்திலே ஒரு நாள் பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எட்ரினோ அந்த விஷயத்தை பற்றி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் இவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் உண்மையிலே அங்கே இருக்குடா கன்ஃபார்ம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் டேய் இந்த வாரம் சனிக்கிழமை நாம எல்லாருமே அந்த ஊருக்கு போகிறோம், அங்கே இருக்கிற அந்த அபேண்டட் காலேஜுக்கு போயிட்டு என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம், அந்த பேய் இருக்கிறத நாம உணரலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊருக்கும் போகிறாங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த ஊரோட பேரை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னமும் அந்த காலேஜ் இடிக்காம அபேண்டடா தான் இருந்துட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நானும் அங்கே போயிட்டு பேய் இருக்கான்னு பார்க்க போறேன் அப்படின்னு அங்கே போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா அது பிரச்சனை தான் முடியும். ஏன்னா சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ணாங்களா, அவர் கூட இருக்கிற நண்பர்களே இப்போ உயிரோட இல்லை, அதனால தான் அந்த இடத்தோட பேரும் சொல்லலை. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடியே அனீஷ் கிளியரா சொல்லிடுறாரு, டேய் இத்தனை நாள் நாம தனித்தனியா பேயை தேடிட்டு இருந்தது ஓகே, ஆனா இப்போ நீ கன்ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு சொல்ற, நம்ம 5 பேருமே அங்கே போனோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, அதுவும் நம்ம ஏரியாவில் இருக்கிற இடமா இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஏரியா சுற்றி தான் சில விஷயம்லாம் ட்ரை பண்ணோம், இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நம்ம வேற ஊருக்கு போகிறோம், அங்கே போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு என்னவோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நான் வரலப்பா அப்படின்னு அனீஷும் சொல்ல. ஆனால் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் டேய்
என்ன பயப்படுறியா, பயந்தா கொலையா இருக்க, இவ்வளோ நாள் பேய பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்னடா எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வரமாட்டேன்னு சொல்றேன், நீ வரலன்னா கூட பரவாயில்ல நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல. இதுல எட்ரின் அண்ட் இன்னொருத்தவர் அனிஷ் இவருடைய சொந்தக்கார பையன். இவங்க 2 பேருமே தனியா போயிட்டு இவனுக்கு எத்தனை பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பா இவரையும் கேட்பாங்களே. சரிடா எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்துட்டீங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ 5 பேருமே கிளம்பி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பேய் இருக்கிற காலேஜுக்கும் போறாங்க. அதுவும் ஒரு சனிக்கிழமை. எல்லாருமே சேர்ந்து அந்த காலேஜ் இருக்கிற அந்த ஊருக்கும் போயிடுறாங்க. அந்த ஊர்ல தான் எட்ரினோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. பகல்ல தான் போய் சேர்ந்துருக்காங்க. அதுக்குன்னு பகல் டைம்ல போய் பார்த்தா ஒரு த்ரில்லிங்கே இருக்காது. நாம நைட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்றாங்க. இப்படி பொழுது போயிட்டே இருக்கு. நைட்டு ஒரு 10 மணி போல அந்த 5 பேர் மட்டும் இதுதான்டா கரெக்டான டைம், இந்த டைம்ல அங்க போனோம்னா கண்டிப்பா நாம பேய் இருக்கிறத உணரலாம். இது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒரு கேமும் இருக்கு, அதன் மூலியமா நாம ஈஸியா பேயும் கூட கம்யூனிகேட் பண்ணலாம், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு எல்லாருமே இப்போ அந்த பேய் காலேஜுக்கும் போறாங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த பேய்ங்க தங்கி இருக்கிற இடம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு பயம் கிளம்புது. ஏன்னா ரொம்ப நாள் அந்த காலேஜ்குள்ள ஆட்கள் நடமாட்டமும் இல்லை. இப்போ பசங்க எல்லாருமே பொறுமையா அந்த காலேஜ்குள்ளேயும் போறாங்க. போன 5 பேருமே அந்த காலேஜ்ல இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமா போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த விதமான நடமாட்டமும் தெரியற மாதிரி இல்லை. இதனால 5 பேருமே எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் டேய் நான் இந்த கிளாஸுக்கு போனேன், நான் இந்த பக்கம் போனேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல, உண்மையிலேயே இங்க பேய் இருக்கு அப்படின்னு எட்ரின் கிட்டயும் கேட்க, அப்ப எட்ரின் என்ன சொல்றாருன்னா டேய் உண்மையிலேயே இங்க இருக்கு, நம்ம தனித்தனியா போய் பார்த்தோம் ஆனா பேய் இல்லை. இப்போ பேய்களை வர வைக்கிறதுக்காக பேய்ங்க கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒரு சில விஷயம்லாம் இருக்கு, அதை தான் நாம இப்ப ட்ரை பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு ஓஜா போர்ட் கேமோட அந்த போர்டு ஒரு பேப்பர் மாதிரியும் இருக்கு, அதை பேக்ல தான் வச்சிருக்காரு. அதை எடுக்கிறாரு. அதை பத்தி அங்க இருக்கிற நண்பர்களுக்கு பெருசா தெரியல. அதை எடுத்து அந்த ஒரு விஷயத்த பத்தி அங்க இருக்கிற நண்பர்கள் கிட்ட எல்லாம் விவரிக்கிறாங்க. டேய் இப்ப இந்த போர்டை வச்சுட்டு என்கிட்ட ஒரு காயினும் இருக்கு, அந்த காயினை சென்டரா வச்சுட்டு ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு லைட்டா நம்ம ரத்தத்தை அப்படி கீறி 5 பேரோட ரத்தத்தையும் கீறி கரெக்டா அந்த காயின் மேல சிந்தி இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சோன்னா இங்க இருக்கிற பேய்ங்க இந்த போர்டு மூலியமா நம்ம கூடவும் பேசும். இதுல வர லெட்டர் நம்பர் அது மூலியமா அதை நம்ம எழுதணும்னா அந்த பேய் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்னு கிளியரா தெரியும். எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான், இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, இதை கேட்ட நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு இது எல்லாமே புதுசா இருக்கு, டேய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா, கேம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு அந்த ஓஜா போர்டோட பேப்பர் எடுத்து வைக்கிறாங்க, மெழுகுவத்தி எடுத்து வைக்கிறாங்க. அந்த காயினை வச்சதுக்கு அப்புறம் 5 பேருமே லைட்டா அவங்க விரல கிழிச்சு அந்த ரத்தத்தை அந்த காயின் மேல சிந்தி இப்ப எல்லாருமே ஒரு விரலையும் அந்த காயின் மேலயும் வச்சிருக்காங்க. இப்ப எட்ரின் இவரும் அந்த இடத்த சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு இங்க ஏதாச்சும் ஆன்மா இருக்கீங்களா, இருந்தா எங்க கூட கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அந்த காயின்ல எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ஆனா 2-3 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு அந்த காயின் அந்த போர்டுல எஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கும் நகருது. இதன் மூலியமா இந்த இடத்துல ஆன்மா இருக்கு அப்படின்னு நிரூபணமாகுது. ஃபர்ஸ்ட் இங்க ஆன்மா இருக்குன்னு கேட்கும்போது காயினும் நகர்ந்துருக்கு, விஷயமும் புரிஞ்சிருது. அண்ட் இதுக்கப்புறம் உண்மையிலே இந்த இடத்துல எங்க கூட பேச முயற்சி பண்றது ஒரு ஆணுடைய ஆன்மாவா இல்ல பெண்ணுடைய ஆன்மாவா அப்படின்னு கேட்க, இப்போ ஆணுடைய ஆன்மாவா இருந்தா எஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொல்ல காயின் நகராம இருக்கு. அப்போ பெண்ணுடைய ஆன்மாவா அப்படின்னு கேட்க அந்த காயினும் நகருது, நகர்ந்து எஸ்லையும் போய் நிக்குது. சரி உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற ஆல்பாபெட்ஸ்ல ஒரு பேரா நகர்ந்துட்டும் இருக்கு. அதன்படி பசங்களும் அந்த பேருடைய லெட்டர்லாம் எழுதுறாங்க. எழுதி பார்த்தா பிரீத்தின்னு வருது. அதுக்கப்புறம் அந்த காயின் அப்படியே சைலண்டா இருக்க திடீர்னு அந்த காயின் மறுபடியும் நகர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இல்ல 2 ஆன்மா இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற 2 ஆன்மாக்களும் பெண்கள் தான். இப்படி 2 பொண்ணோட பேருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க இவங்களுக்குள்ளவே ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சது மட்டும் இல்லாம அந்த காயின்ல இருந்து கையும் எடுக்கிறாங்க. அப்படி கை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த காயின் நகரவும் ஆரம்பிக்க, அதாவது தானாக நகரும்போது இந்த காலேஜில் இருக்கிற இன்னொரு ரூம்ல இருந்து ஒரு பெண்ணுடைய அடல் சத்தமும் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட பசங்க எல்லாருமே மறண்டும் போறாங்க. ஏன்னா அப்படி அலல் சத்தம் கேட்கிற அந்த ரூம்குள்ளலாம் இதுக்கு முன்னாடியே பசங்க போயிட்டு செக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்ப சத்தம் கேட்கும் போதும் ஒருத்தர் டேய் இது அநேகமா யாரோ நம்மள பயமுறுத்த ட்ரை பண்றாங்க, இரு நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் போய் பாக்குறாரு. அப்படி அந்த நபர் அந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்காரு. நகர்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு இந்த இடத்துல ஓஜா போர்ட் அந்த கேம் இருக்கு பாத்தீங்களா, நெருப்பு பத்தி எரியவும் ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட விஷயத்த இங்க இருக்கிற 4 பேருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த பேப்பரை இவங்க எதுவுமே பண்ணல.
இந்த 5 பேர்ல ஒருத்தர் அந்த அலல் சத்தம் கேக்குதுல்ல அந்த இடத்துக்கும் போயிருக்காரு. திடீர்னு அவர் போனதுக்கு அப்புறம் இந்த பேப்பர் எரியறத பார்த்து இப்ப பசங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி மிரண்டு போய் ஒருத்தர் முகத்தையா பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருக்கிற மத்த 4 நண்பர்களுமே டேய் பேசாம நாம ஏன் அகைன் ஒரு தடவை மத்த ரூம்லாம் போய் செக் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி ஒருத்தன் ரூமை செக் பண்ண போயிருக்கான், நாம ஆளுக்கு ஒரு கிளாஸ் இல்ல ஒரு ஃப்ளோர்ல இருக்கிற ஒரு கிளாஸ்க்கும் போலாம், கீழே ஒருத்தன் பார்த்துக்கிட்டான், மொத்தமா ஒரு 4 ஃப்ளோர் இருக்கு, நம்ம மேல போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தரும் ஒரு ஃப்ளோருக்கும் போக இதுல பிரதீப் அப்படின்றவரு 4th ஃப்ளோருக்கும் போறாரு. அங்க போயிட்டு நிறைய இடத்த செக் பண்ணி பார்க்க அதுல ஒரு இடத்துல பாத்ரூமும் இருக்கு. அந்த பாத்ரூம்குள்ள இருந்து விசித்திரமான சத்தமும் கேட்க என்ன இந்த இடத்துல இருந்து அந்த மாதிரி சத்தம் கேக்குது, ஒருவேளை இங்க யாராச்சும் இருக்காங்களோ, அதாவது இந்த ஊரை சேர்ந்தவங்க யாராச்சும் இந்த இடத்துல நைட்டு சில பேர் குடிக்கிறதுக்கு வருவாங்க, சில பேர் ஒரு சில விஷயம்லாம் பண்றதுக்கும் இங்க வருவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் சத்தம் கேட்டுதான் நம்ம பயந்துருக்குமோ அப்படின்னு அந்த பாத்ரூம்குள்ள போறாரு. உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு அந்த பாத்ரூம் கதவு பலத்த சத்தத்தோட மூடிடுது. சரி காத்துல தான் கதவை மூடி இருக்கும் அப்படின்னு அந்த கதவை திறக்க முயற்சி பண்றாரு. ஆனா கதவையும் திறக்க முடியல. சொல்ல போனா வெளியில யாரோ தாழ்பால் போட்ட மாதிரியும் இருக்கு. ஆனா அந்த இடமும் இருட்டா இருக்கு, கையில டார்ச்சோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. அண்ட் திடீர்னு ஒரு பாத்ரூம்குள்ள தண்ணி திறந்து விடுற டேப்ல தண்ணி திறந்து விடுற சத்தமும் கேக்குது. திடீர்னு ஒரு சில இடத்துல பொருட்கள் கீழே சரிஞ்சு விழுற சத்தமும் கேக்குது. இந்த சத்தம்லாம் கேட்க இவருக்குள்ள பயம் கிளம்பி அலறவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த அலறல் சத்தம் 4வது மாடியில கத்துற இந்த ஒரு சத்தம் கீழே இருக்கிற நண்பர்கள் வரைக்கும் கேட்டிருக்கு. இதுல அனீஷ் இன்னும் ஒரு சில நண்பர்கள் 3rd ஃப்ளோர்லயும் இருக்காங்க. இந்த சத்தம் பிரதீப் கத்துற மாதிரி இருக்கு, மேல இருந்து கேக்குது, வா என்னாச்சு போலாம் அப்படின்னு அவசரமா மேலேயும் ஓடுறாங்க. திடீர்னு பிரதீப் ஒரு கத்துற சத்தம் அடங்கிருது. இப்ப இவ்வளவு பெரிய இடத்துல இவன் எங்க இருக்கான்னு எப்படி தேடுறது அப்படின்னு முடிச்சுட்டே இருக்க திரும்பவும் பிரதீப் கத்துறாரு. கத்தும் போது டேய் அந்த பக்கம் தான்டா சத்தம் வருது, வா போலாம் அப்படின்னு வேகமா ஓடுறாங்க. போய் பார்த்தா அங்க பாத்ரூம் இருக்கு. அந்த பாத்ரூம் வெளிப்பக்கம் இருந்து தாழ்பால் போட்டிருக்கு. உள்ளதான் பிரதீப்பும் இருக்காரு, கதவையும் தட்டுறாரு. அண்ட் அனீஷும் வெளில இருந்து கதவை தட்டினதுக்கு அப்புறம் பிரதீப் மரண பயத்துல உள்ள இருந்து வெளியிலயும் ஓடி வராரு. டேய் என்னடாச்சு, யாரு கதவை மூட்டணும் அப்படின்னு கேட்க தெரியலடா, நானும் இங்க சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு. அப்போ இந்த பாத்ரூம் கிட்ட தான் சத்தமா வந்தது. உள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க கதவை மூட்டு போயிட்டாங்கடா, யாருன்னு தெரியல. நீ மேல வரும்போது யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு கேட்க டேய் இந்த இடத்துல நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்மளை தவிர்த்து வேற யாருமே இல்ல. அந்த கீழே நீயே பார்த்தல அந்த கேம் விளையாடும் போது பேப்பரும் பத்தி எரியுது, எனக்கு என்னவோ இங்க உண்மையிலேயும் பேய் இருக்கு, இவ்வளவு நேரம் நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்கிறது பேய் தான், புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடலான்னு சொல்ல சரிடா எல்லாருமே கூப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பசங்களும் முடிவெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையிலே இந்த பாத்ரூம்ல யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக அனீஷ் பிரதீப் கூட இன்னொரு நண்பர் இருக்காரு. இவங்க 3 பேருமே அந்த பாத்ரூம்குள்ள போய் செக் பண்றாங்க. உள்ள போய் பார்த்தா எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருக்கு. இப்ப இந்த 3 பேருமே 4th ஃப்ளோர்ல இருந்து அப்படியே 3rd ஃப்ளோருக்கும் வராங்க. 3rd ஃப்ளோர்ல யாருமே இல்ல. 2nd ஃப்ளோருக்கு வராங்க. 2nd ஃப்ளோர்ல ஒரு நண்பரும் இருக்காங்க. அவர்கிட்ட விஷயத்த கேட்டா டேய் இங்க எதுவுமே இல்லடா, கீழே எட்ரின் இருக்கான், அவனை கூட்டு நம்ம கிளம்பிடலாம், எனக்கு என்னவோ இங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஏன்னா நடக்கிறத வச்சு பார்த்தா உண்மையிலே இங்க பேய் இருக்கு, இது எல்லாமே ஆரம்ப கட்டம் தான், நம்ம உடனே கிளம்பிடலாம், இதுக்கு மேலே இங்க இருந்தோம்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு வா எட்ரினை போய் கூப்பிடலாம் அப்படின்னு அப்படி கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வராங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து எட்ரினை தேடுனா அவர் ஆளை காணோம், அவருடைய பேரை சொல்லியும் கூப்பிடுறாங்க. இவன் எங்கடா போனா, இங்கதான் சத்தம் வருதுன்னு போனானே, அந்த கிளாஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சத்தம் வந்தா அந்த கிளாஸ் போய் பார்க்கறாங்க, காலியா தான் இருக்கு. டேய் இவன் எங்க இருக்கானே தெரியல, வா அந்த லாஸ்ட் வரைக்கும் போலாம் அப்படின்னு கடைசி வரைக்கும் போறாங்க. கடைசியில போய் பார்த்தா அங்கேயும் பாத்ரூம் இருக்கு. டேய் அந்த பக்கம் பாத்ரூம் தாண்டா இருக்கு, இந்த பக்கம் போலாம் அப்படின்னு கிளம்பும் போது டேய் ஒரு நிமிஷம் இரு, அங்க டார்ச் நல்லா அடி அப்படின்னு அந்த பக்கம் அந்த பாத்ரூம் பக்கம் வெளிச்சத்தை அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த பாத்ரூமோட வாசல்ல யாரோ கீழே விழுந்திருக்காங்க. டேய் எட்ரின் கீழே விழுந்திருக்கிற மாதிரி இருக்கு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு வேகமா ஓடி போயிட்டு பார்த்தா உண்மையிலேயே எட்ரின் கீழே விழுந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம எட்ரின் கண்ணை திறந்திருக்காரு. ஆனா அவருடைய கருவிழி அப்படியே மேல் வாங்கி இருக்கு, வெறும் அந்த வெள்ளை கண்ணு மட்டும் தான் தெரியுது. பாக்குறதுக்கு இவங்களுக்கும் பயமா இருக்கு. டே எட்ரினே எழுந்துடுறா அப்படின்னு தட்டியும் பாக்குறாங்க. ஆனா மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி படுத்துட்டும் இருக்காரு. டேய் ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இவனை தூக்கு அப்படின்னு இங்கிருந்து தூக்கி கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அவரையும் உட்கார வைக்கிறாங்க. இப்ப எட்ரின் என்னன்னு பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துல அக்ஷய்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆளை காணோம். டேய் இந்த இடத்த விட்டு வெளில போலான்னு பார்த்தா எங்கடா ஒருத்தரா காணாம போயிட்டு இருக்கீங்க, அக்ஷய் எங்கடா போனா அப்படின்னு கேட்க திடீர்னு அக்ஷய் அங்க இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து அலற ஆரம்பிக்கிறாரு.
ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு பிரதீப் எட்ரின் கூடவும் இருக்காரு. இப்ப அனீஷ் இன்னொரு நண்பர், இவங்க 2 பேருமே வேக வேகமா ஓடி போயிட்டு அக்ஷய் ஒரு ரூம்ல கத்திட்டு இருக்காருல, அந்த ரூமுக்கும் போய் பார்த்தா அந்த ரூம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அது எப்படின்னா இந்த மாந்திரிகம் செய்யப்பட்டதுக்கான தடயங்கள் நிறையவே இருக்கு. மாந்திரிக பொருள் அண்ட் அந்த இடத்துல ஏதோ பத்தி எரிஞ்ச விஷயம் அண்ட் இந்த உருவ பொம்மை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துலயும் இருக்கு. இதுல எதுவுமே மத்த வேற எந்த கிளாஸ்லயுமே இல்லை, ஆனா இங்க மட்டும்தான் இருக்கு. டேய், கிரவுண்ட் ஃப்ளோரை எட்ரின் இவன் தானே பார்த்தான். ஏன்னா இந்த பக்கம் நம்ம யாருமே வரல. எனக்கு தெரிஞ்சு அவனும் இந்த பக்கம் வந்திருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா வந்திருந்தானா இங்க இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லியிருப்பான். அப்ப நான் இந்த இடத்த இப்பதான் நம்ம ஃபர்ஸ்டா பாக்குறோம். எனக்கு என்னவோ பிரச்சனை இங்கதான் ஆரம்பிச்சிருக்குமோன்னு தோணுது. ஏன்னா பாரு, இங்க இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு அனிஷும் அங்க இருக்கிற பொருட்கள்லாம் பார்த்து அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரூமோட கார்னர்ல அக்ஷய் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்க. ஆனா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அக்ஷய் இவர் தான் பயந்துட்டு இருக்காரு. டேய் என்னாச்சுடா, ஏங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, மச்சான் என்னை இங்க கூட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல, சரிவா வெளில போலாம் அப்படின்னு அக்ஷய அந்த ரூமை விட்டு வெளில கூட்டு வந்துடுறாங்க. அந்த அக்ஷய் கிட்டேயும் கேட்கறாங்க, டேய் இவ்வளவு நேரம் எங்க கூட தான்டா இருந்த, எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க, இல்லடா நீங்க எட்ரினை கூட்டிட்டு வரும்போது நான் எதாச்சா திரும்பி பார்த்தேன். அப்ப இந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு போற மாதிரி இருந்ததா. சரி யாரோ இங்க இருக்காங்கன்னு நினைச்சதான் நானும் பார்த்தா இங்க மாந்திரிக பொருள்லாம் இருக்கு. திடீர்னு என் முன்னாடி ஒரு கொடூரமான உருவண்டா, ஒரு பொண்ணு தான் என்ன அப்படி பயமுறுத்திச்சு பாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு செகண்ட்ல நான் செத்துருவேன் அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் அலறவும் ஆரம்பிச்சேன். நல்ல வேலை நீங்க வந்தீங்க. நீங்க வரலன்னா இந்நேரம் நான் செத்துருப்பேன்டா அப்படின்னு பயங்கரமா அழறாரு. இப்ப அந்த பக்கம் அனீஷ் அக்ஷய் இவரை கூட்டிட்டு வரும்போது திடீர்னு அவருக்கு ஃபோன் காலும் வருது. என்ன பசங்க இங்க இருந்துட்டு நம்ம கால் பண்றாங்க அப்படின்னு போனையும் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணா அந்த சைட்ல ஒரு நண்பர், டேய் பிரதீப் ஆளா காணும்டா, இவ்வளவு நேரம் என் கூட தான்டா இருந்தா, திடீர்னு எங்க போனான்னு தெரியல. நான் இந்த நிலைமையில மயக்கத்துல இருக்கிற எட்ரினை பாக்குறதா இல்ல இங்க இருந்து காணாம போன பிரதீப்பை பாக்குறதா எனக்கு ஒண்ணுமே தெரியல. தயவு செஞ்சு வாங்கடான்னு கூப்பிட, இருடா வந்துட்டோம் அப்படின்னு இப்ப அனீஷ் அக்ஷய் இவங்க 2 பேருமே வராங்க. வந்ததுக்கு அப்புறம், டேய் பிரதீப் எந்த பக்கம் நான் போனா அப்படின்னு கேட்க, தெரியலடா, நான் இவனை பார்த்துட்டு இருக்கிற கேப்ல இந்த இடத்த விட்டு நகர்ந்தான். அவன் என்னவோ உங்களை தான் பார்க்க வரேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் காணோம். எனக்கு இப்ப என்ன பண்ணுன்னு தெரியல. தயவு செஞ்சு அவனை தேடுங்கடான்னு சொல்ல, இப்ப அனிஷும் அக்ஷயும் பிரதீப் எங்க இருக்காருன்னு தேடி பாக்குறாங்க. அந்த 2 பேருமே தனித்தனியாலாம் போல, ஏன்னா பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. இதனால 2 பேருமே ஒன்னாவே போய் தேடலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் ரூமா போறாங்க அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல. அப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல பிரதீப் சரிஞ்சு விழுந்திருக்காரு. ஐயோ இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அவரும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. என்னடா ஆச்சு, இப்ப பிரதீப்பும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். அந்த பக்கம் எட்ரினும் இருக்கான். இப்ப 2 பேருமே இந்த மாதிரி இருக்காங்க. இவங்க இந்த நிலைமையில எப்படி இந்த இடத்த விட்டு கூட்டு போறது அப்படின்னு யோசிக்க, டேய் இவனை தூக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் வெளியில போயிடலாம் அப்படின்னு அவரை தூக்கிட்டு இப்போ எட்ரின் ஒரு இடத்துல உட்கார வச்சிருப்பாங்கல்ல அவர்கிட்டயும் வராங்க. எட்ரின் கண்ணு முடிச்சிட்டாரு. அப்பாடா அட்லீஸ்ட் இவனாச்சும் கண்ணு முடிச்சானே. இப்போ பிரதீப் இவனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு டைரக்டா அங்கிருந்து கிளம்பி பிரதீப்போட வீட்டுக்கு போயிட்டு பிரதீப்பை டிராப் பண்றாங்க. ஆனா பிரதீப் இவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட கண்ணை முழிக்காம சைலண்டா தான் இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து எந்த வார்த்தையுமே வரல. டேய் இவனுக்கு இன்னும் மயக்கம் தெரியல போல இருக்கு, பேசாம இவனை தூங்க வச்சுட்டு நாம எல்லாருமே கிளம்பிடலாம் அப்படின்னு பிரதீப்பை அவர் ரூம்லயும் படுக்க வச்சிடறாங்க. படுக்க வச்சுட்டு அங்க இருந்தும் கிளம்பிடுறாங்க. இப்ப பிரதீப்பை வீட்டுல விட்டு பசங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பசங்களுக்கு அடுத்த நாள் ஒரு அதிர்ச்சியான விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னா பிரதீப் இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த பிரதீப்போட அம்மா அப்பாவாலே ஏத்துக்க முடியல. ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா பையன் இறந்து பல மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா பிரதீப் அந்த காலேஜ்ல இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. எது என்னவோ இப்போ அவரும் உயிரோட இல்ல. பிரதீப் இவர் இறந்த இந்த ஒரு விஷயம் பசங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா நேத்து வரைக்கும் கூட இருந்த நண்பன் ஒருத்தன் இப்போ உயிரோட இல்லைன்னு போதும் கண்டிப்பா அதை யாராலுமே ஏத்துக்க முடியாது. இது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே பேய பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இப்படி ஒரு 2-3 நாளும் போகுது. பசங்க எல்லாருமே சோகமாவும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு இந்த 5 பேர் இருந்த இடத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டார்ல, இப்ப 4 பேரும் இருக்காங்க. ஆனா இந்த 4 பேர்ல இப்ப ஒருத்தர் ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாரு. ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்றது இல்ல. அனிஷும் யோசிக்கிறாரு, எட்ரினுக்கு என்ன ஆச்சு, ஃபோன் பண்ணி பாக்குறேன் ஃபோன் எடுக்கல, மெசேஜும் பண்ற ரிப்ளை பண்ணல. அண்ட் எப்பவுமே நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம், அங்கேயும் வரலையே, என்ன ஆச்சு, சரி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு எட்ரினோட வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கிற எல்லாருமே துக்கத்தோட இருந்துட்டு இருக்காங்க. யாருமே எதுவும் பேசல. அதுலயும் எட்ரினோட அம்மா ஒரு பக்கம் உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்க. இப்ப என்னாச்சு, எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க,
எட்ரின்னு காணும்டா, நாங்களும் அவனை தேடிட்டு இருக்கோம். அண்ட் உனக்கும் நாங்கள் ஃபோன் ட்ரை பண்ணோம், லைனும் போல. ரொம்ப நேரமாக அவனை தேடிட்டு இருக்கோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை. அண்ட் ஆஃபீஸ்க்கும் கால் பண்ணி பார்த்துட்டோம், வரலன்னு சொல்லிட்டாங்க. அவன் எங்கே போனான்னு தெரில, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்க, இருங்க நானும் தேடி பார்க்குறேன் அப்படின்னு எட்ரினும் அவங்க வழக்கமாக மீட் பண்ணுற இடம் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி கேட்டான். இல்லைடா அவனை பார்க்கல, நாங்களும் அவனுக்கு கால் பண்ணோம், இப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு, என்னாச்சுன்னு தெரில. இல்லடா ஒன்றும் இல்லடா அவனை காணும், அதான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஆனால் இப்படி ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் கடைசியாக எட்ரின் ஒரு இடத்துல இருக்காருன்னு தெரிய வருது. சரி போய் கூட்டிட்டு வரலான்னு போய் பார்த்தா அந்த இடத்துல எட்ரின் தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காரு. ஆக்சுவலா அந்த இடத்துல பார்த்தவங்க உங்க பையன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு தான் விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அனீஷும் இதை நம்பாம போய் பார்த்திருப்பாரு. பார்த்தவருக்கு அந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கவும் முடியல. ஏன்னா இறந்து போனது அனீஷுடைய சொந்தக்கார பையன். ஆனா எட்ரினை சொந்தக்கார பையனா பார்க்கல, ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் இவங்க எல்லாருமே வளர்ந்து வந்திருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பையன் இப்போ உயிரோட இல்லை. டோட்டலாக டீமில் இப்போ 2 பேர் உயிரோட இல்லை. இது எல்லாமே அந்த பேய் காலேஜுக்கு போயிட்டு வந்த அடுத்து ஒரு சில நாட்கள், சொல்ல போனால் ஒரு வாரத்துக்குள்ள நடந்த விஷயம். அண்ட் அனீஷ்க்கும் விஷயம் கிளியரா புரியுது, இது எல்லாமே இந்த பேய் விளையாட்டால தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த பேய் விளையாட்டை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே எட்ரின் அண்ட் எட்ரினுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது பிரதீப். அதுல சம்பந்தப்பட்ட இப்ப 2 பேருமே உயிரோட இல்ல. இது மட்டும் இல்லாம இந்த கேம்ல நாம எல்லாருமே பங்கேற்று இருக்கோம், விளையாடி இருக்கோம். கண்டிப்பா அடுத்தடுத்துன்னு நம்மள ஒருத்தனும் இப்போ சாக போறான். இப்ப அனீஷோடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, டே எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசினா இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு உதவி கிடைக்கும், வா இப்பவே போலாம் அப்படின்னு அனீஷ், அக்ஷய் அண்ட் இன்னொரு நண்பர் இவங்க 3 பேருமே கிளம்பி ஒரு ஃபாதரையும் பார்க்க போறாங்க. அவரை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஐயா நாங்க பேய் இருக்கிறத உணரணும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான விஷயத்திலும் இறங்கணும். அதுக்கேற்ற மாதிரி பேய் இருக்கிற இடமா தேடி ஒரு காலேஜுக்கும் போனோம். அந்த இடத்துல பேய் கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நாங்க முயற்சி பண்ணோம். ஆனா அங்க சில அசம்பாவிதங்களும் நடந்தது. அதோட விபரீதமா எங்க கூட இருந்த 2 பேரை இப்ப நாங்க இழந்துட்டோம். இது எல்லாமே அங்க போனதுக்கு அப்புறம் தான் அடுத்து இந்த பிரச்சனை எங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஃபாதர் கிட்ட விஷயமும் சொல்ல. அப்ப ஃபாதர் கிளியரா ஒரு விஷயமும் சொல்றாங்க. தம்பி நீங்க பேய் கூட விளையாண்டுன்னு சொன்னீங்கல்ல, அந்த விளையாட்டை விளையாண்டு முடிச்சிங்களா இல்ல பாதிலே நிறுத்திட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஐயா நாங்க அதை பாதிலே நிறுத்திட்டோம், அதை முழுசா விளையாண்டு முடிக்கல அப்படின்னு சொல்ல. தம்பி நீங்க விளையாட ஆரம்பிச்சது ஒரு விபரீதமான விளையாட்டு, அந்த விளையாட்டுலேயே ரூல்ஸ் போட்டிருக்குமே, அதை கம்ப்ளீட்டா முடிச்சாதான், அதுவும் அங்க இருக்கிற ஆன்மாக்கள் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் முடிக்க முடியும். ஆனா அந்த விளையாட்டை நீங்க பாதியில நிறுத்திட்டீங்க. நிறுத்தின கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேப்பர் எரிஞ்சிருக்குமே தன்னாலேயே. அதுக்கு காரணம் அங்க இருக்கிற ஆன்மாக்களை நீங்க கோவப்படுத்திருக்கீங்க, அதுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க. இது மட்டும் இல்லாம ஃபாதர், தம்பி கொஞ்சம் டைம் கொடுப்பா, நான் ப்ரே பண்ணி இந்த விஷயத்தோட விபரீதம் என்னன்னு நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அவரும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அவரும் ஒரு விஷயத்த சொல்றாரு. தம்பி இறந்து போன 2 பேருமே அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. சொல்ல போனா அந்த இடத்துல 2 பெண் ஆன்மாக்கள் இருந்துட்டு இருக்கு. அந்த 2 பெண் ஆன்மாக்களையும் கோவத்துடைய உச்சத்துக்கு கொண்டு போற மாதிரி இறந்த 2 நண்பர்களும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால கணிக்க முடியல. ஆனா அதோட முடிவு அந்த 2 பேருக்கு மட்டும் கிடையாது. அடுத்து இப்ப நீங்க 3 பேர் உயிரோட இருக்கீங்களே, இதுல ஒருத்தர் கண்டிப்பா சாக போறீங்க அப்படின்னு இப்போ ஃபாதர் அவரும் பிரேயர் மூலியமா கணிச்ச விஷயத்த நண்பர்கிட்ட சொல்லும் போது அனீஷும் சரி அக்ஷய் கூட இருக்கிற இன்னொரு நண்பர் மரண பீதியில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இறந்து போன 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப அதன் மூலியமா நம்ம 3 பேர்ல ஒருத்தர் இறக்க போறோமே, அது யாரு? இது மட்டும் இல்லாம ஃபாதர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. தம்பி நீங்க அந்த காலேஜ் போன இடத்துல ஒரு ரூம்குள்ள சில மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட மந்திரிச்ச பொருளா இருந்திருக்குமே, அதெல்லாம் தெளிவா பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, அனீஷ் தான் அது உள்ள போனாரு. அனீஷ், அக்ஷய் அவங்க ஃபாதர் நாங்க அது உள்ள இருந்தோம், அதை பார்த்தோம் அப்படின்னு சொல்ல. தம்பி அந்த ரூம் இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டலா இருந்தது. சொல்ல போனா அந்த 2 பெண்ணுடைய ஆன்மாக்களும் அங்கதான் தங்கி இருக்கு. சரிப்பா இப்போதைக்கு தற்சமயமா உங்களை பாதுகாக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றேன், இந்தாங்க இந்த புனித தண்ணி, ஹோலி வாட்டர் இதை வச்சுக்கோங்க, அண்ட் கூட இந்த ஜபமால இந்த சிலுவையெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு கர்த்தர் சம்பந்தப்பட்ட சில பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பசங்க வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பா உணர்றாங்க, நமக்கு எந்த பிரச்சனையுமே வராதில்ல அப்படின்ற மாதிரி. பசங்களாம் இப்ப நான் தற்காலிகமான சொல்யூஷனை தான் உங்களுக்கும் கொடுத்துருக்கேன், இதுல இருந்து நிரந்தரமான சொல்யூஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 பேய்களையும் நீங்க சமாதானப்படுத்தணும். அதுக்கு
இறந்து போன 2 நண்பர்களும் உண்மையிலே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கும் தெரியணும். ஏன்னா அவனுக்கு பண்ண விஷயம் தான் அந்த ஆன்மாக்களை கோவப்படுத்திருக்கு. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ ஒரு நபர் இறந்து போயிட்டாருன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை தொடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த பொருளை யார் பயன்படுத்த போறா, தெரியாம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நாமளும் அதை எடுத்துட்டு வந்துடும். ஆனா அதுக்கப்புறம் இறந்து போன அந்த ஆன்மா அந்த பொருளை திருட்டு நம்ம கிட்ட வந்து நம்மள ஏதாச்சும் பண்ணோம். அந்த மாதிரி அந்த பசங்க ஏதாச்சும் பண்ணாங்களா, இல்லைன்னா வேற எதனா மாதிரி அந்த ஆன்மாக்களை இழிவுபடுத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனைல இருந்து உங்களால முழுசா வெளியில வர முடியும். ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நானும் இந்த பக்கம் ப்ரே பண்ணி தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஃபாதர் சொன்னதுக்கு அப்புறம் பசங்க 3 பேருமே முழிக்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு கடவுள் அருள் இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்க முயற்சிக்க பண்றதா இருந்தா அதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எங்களால ஒண்ணுமே முடியாது. ஏன்னா பண்ண 2 நண்பர்களும் இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குது அப்படின்னு பசங்களும் குழப்பத்தோட இருக்காங்க. இப்ப ஃபாதரும் நீங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் முயற்சி பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி பசங்களும் கிளம்புறாங்க. போயிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு விதமான பயத்தோட தான் தூங்குறாங்க. இன்கேஸ் நைட் ஏதாச்சும் வந்துருமோ அப்படின்னு. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த விதமான விபரீதமும் நடக்கல. அப்பவே புரிஞ்சிருது இப்ப நாம சேஃபா இருக்கோம். சரி, இன்னைக்கு ஃபாதர் வர சொன்னாரு, போய் பார்க்கலாம் அப்படின்னு 3 நண்பர்களும் சர்ச்சுக்கு போறாங்க. ஃபாதர் கிட்ட, ஃபாதர் ஏதாச்சும் விஷயம் தெரிய வந்ததா அப்படின்னு கேட்க, இல்லப்பா நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் தெரிய வரல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த ஆன்மாக்கள்ல ஒன்னு வர வச்சு என்னதான் பிரச்சனை அப்படின்னு அதுகிட்டே கேட்டா விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அது என்ன நாம பாத்துடலாம் அப்படின்னு. இப்ப அந்த ஆன்மா வர வைக்க போறேன், தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஏன்னா உங்க பயம்தான் பலவீனம், அதுக்கு பலம். உங்களை ஈஸியா பொசஸ் பண்றோம், அமைதியா இருங்கன்னு சொல்ல இப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய சத்தமும் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி தான் அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் நின்றுட்டும் இருக்கு. அந்த ஆன்மா கிட்ட ஃபாதரும் கேட்கிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி 2 உயிரை நீ பலி வாங்கிட்ட, இதுக்கப்புறமும் எதுக்கு இந்த பசங்களை நீ தொந்தரவு பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப அந்த ஆன்மா சொல்ற விஷயம், இறந்து போன 2 பேருமே எங்களை இழிவுபடுத்தினானுங்க, அதுக்கேற்ற தண்டனை அவங்களுக்கும் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த இடத்துல அவனுக்கு 2 பேர் மட்டும் வரல, விஷயம் பண்ணது என்னவோ அவனுக்கு 2 பேர் தான், ஆனா மொத்தமா 5 பேர் வந்தானுங்க. இப்போ 2 பேரை நாங்க பலி வாங்கிட்டோம், அடுத்து இங்க இருக்கிற 3 பேர்ல ஒருத்தரையா பலி வாங்கவும் போறோம். அந்த 2 பேரோட நிறுத்திடுவோம்னு நினைச்சியா, இங்க இருக்கிற யாருமே நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ஃபாதரே எதிர்த்து பேசிட்டு இருக்கு. ஆனா பசங்களும் அந்த ஆன்மா கிட்ட மன்னிப்பும் கேட்டு பாக்குறாங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த ஆன்மா தெளிவா சொல்லிருது, நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் உங்களை நாங்க சும்மா விட்டுருவோமா, உங்க எல்லாருமே நாங்க வேட்டையாடுவோம், நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க, நீங்க என்ன பண்ணாலும் எங்க கோவத்தை உங்களால தணிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா கத்திட்டும் இருக்கு. அந்த ஃபாதரும், பசங்களா இப்போதைக்கு உங்ககிட்ட தற்காலிகமான விஷயம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இதுல இருந்து உங்களை நான் வெளிக்கொண்டு வர முயற்சி பண்றேன். ஆனா நோட் பண்ணிக்கங்க, நான் முயற்சி தான் பண்றேன், என்னால எதுவுமே நிரந்தரமா சொல்ல முடியாது. ஆனா இப்போ நீங்க சேஃபா இருக்கீங்க, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இப்ப பசங்க 3 பேருமே குழப்பத்தோட மரண பீதியோட சர்ச்சை விட்டும் கிளம்புறாங்க. அந்த 3 பேருமே பயத்தோட இருக்காங்கல்ல, இதனால டேய் எல்லாருமே இன்னைக்கு என் கூட தங்குங்கடா அப்படின்னு 3 பேருமே ஒரே வீட்டுல தங்குறாங்க, ஒரே நண்பர் வீட்டுல தங்குறாங்க. சரி, எல்லாருமே தூங்கலாம்னு பார்த்தா அனீஷ், அக்ஷய் இவங்க 2 பேரும் இருக்காங்க. அந்த பெயர் சொல்லாத இன்னொரு நண்பர், இவன் எங்கடா போன, ஆளை காணோம், இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே இருந்தான், திடீர்னு ஆளை காணோம், ஏய் மாடா போய் தேடலாம் அப்படின்னு 2 பேருமே தேடுறாங்க. ரூம் ஃபுல்லா பாத்ரூம்லாம் தேடி பார்த்துட்டாங்க. வா மாடியிலும் போய் பார்க்கலாம் அப்படின்னு மாடியும் போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. சரி, மாடியிலும் இல்லை, சரி வீட்டுக்கு வெளியில போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருமே வீட்டுக்கு வெளியில போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. வெளியிலயும் இல்லை. அப்ப எதிர்ச்சியா திரும்ப அந்த வீட்டோட மாடியை பார்க்கறாங்க. பார்த்தா அந்த பேர் சொல்லாத நபர் வீட்டு மாடியில் தான் இருக்காங்க. இவங்க பார்த்த ஒரு சில வினாடிகள்ல மாடியில இருந்து கீழேயும் குதிச்சிடுறாரு. ஐயோ கீழே குதிச்சிட்டானே அப்படின்னு அலறி அடிச்சுட்டும் ஓடுறாங்க. போய் பார்த்தா ரத்த வெள்ளத்துல இருக்காரு. இவருக்கு என்னாச்சு, ஏன் மாடில இருந்து குதிச்சான் அப்படின்னு தெரியாம 2 பேருமே மொழி பிதுங்கி இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு நண்பர் வீட்டுல இருக்காங்கல்ல, அந்த நண்பருடைய குடும்பத்தினர் யாருமே வீட்டுல இல்ல. இப்போ வரைக்கும் அவன் சாகல, உயிரோட இருக்கான், வா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம் அப்படின்னு அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. போற வழியெல்லாம் உயிர் இருக்கு. ஆனா கரெக்டா ஹாஸ்பிட்டல் கிட்ட போகும்போது இறந்துடுறாரு. பசங்களும் டாக்டர் ஏதாச்சும் பண்ணி கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க, இப்போதைக்கு இவன் மயக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா பையன் வர வழியிலே இறந்துட்டாருன்னு சொல்றாங்க.
இதுக்கப்புறம் இறந்து போன பையனோட அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல பையன் தற்கொலை பண்ணி இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாம அம்மா அப்பாவும் முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. எதுவுமே ஒரு கோட்டாகல. கடைசியா என்ன பண்றது, அவரையும் நல்லபடியா அடக்கம் தான் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த டீம்ல இருந்த 5 பேர்ல 3 பேர் காலி, 2 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க. இவங்க 2 பேருமே இப்போ அப்போன்னு தான் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து யாருன்னு தெரியாம அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ 2 பேருமே மறுபடியும் ஃபாதர் கிட்டையும் போறாங்க. ஃபாதரும், தம்பி நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன்ப்பா, என்னாலும் தற்காலிகமாக தான் உங்களை காப்பாற்ற முடியும், நிரந்தரமாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் இப்போ வரைக்கும் உங்களை நிரந்தரமாக காப்பாற்றுறதுக்கான விஷயம் தான் நான் தேடிட்டும் இருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்ல, அப்போ அனீஷும் ஃபாதர் இருந்த 3 பேர்ல இன்னொருத்தரும் இறந்து போயிட்டான், இப்போ நாங்கள் இருக்கிறது 2 பேர் தான் சொல்லும் போதும் ஃபாதர் அந்த ஒரு விஷயத்தை கேட்டு இன்னும் அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, நம்ம தாமதிக்கிற இந்த ஒரு நேரம் ஒருத்தனா இறந்து போறானே அப்படின்னு அவரும் ஒரு சைட்ல ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா என்ன பண்றது, அவர் எதிர்பார்க்கிற விஷயம் இன்னும் அவருக்கும் கிடைக்கல. அனீஷ் கிட்ட இன்னும் கொஞ்சம் டைமும் கேட்டிருக்காரு. அனீஷும் அக்ஷய் இவங்க 2 பேருமே நம்பி தான் வீட்டுக்கும் போறாங்க. அந்த 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுல தான் தூங்கிட்டும் இருக்காங்க. அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அனீஷ்க்கு ஒரு கனவும் வருது. அந்த கனவுல அந்த 2 பெண் ஆன்மாக்களும் அனீஷோடைய கனவுல இது வரைக்கும் உன் கூட இருந்த 3 பேரை நாங்கள் பலி வாங்கிட்டோம், அடுத்து இன்னொருத்தரையும் பலி வாங்க போகிறோம், அவனை பலி வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியாக நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேய்களும் அப்படியே மறைஞ்சும் போயிருக்கு. இவரும் பயத்தில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா சி இது எல்லாமே கனவு தான் அப்படின்னு புரியுது. சரி தண்ணி குடிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு தண்ணி நல்லா குடிச்சிட்டு கவுந்தடிச்சும் தூங்குறாரு. அப்படி கவுந்தடிச்சு தூங்கினா அனீஷ் திடீர்னு கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சா கூட அவருடைய நண்பரான அக்ஷயம் இருக்காரு. இவன் இப்ப இங்க வந்தான், எப்படி வந்தான் அப்படின்னு முடிச்சுட்டே இருக்க திடீர்னு அக்ஷய் எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிக்கிறாரு. டேய் எங்கடா போற அப்படின்னு கேட்க, ஆனா அக்ஷய் எதுவுமே பேசாம ஒரு திசையை பார்த்து நடக்கிறாரு. இந்த நேரத்துல இவன் எங்க போறான் அப்படின்னு அனீஷும் அக்ஷய் பின்னாடியும் போக திடீர்னு அந்த இடத்துல இவங்க ஒரு அபேண்டட் காலேஜுக்கு போனாங்கல்ல, அந்த காலேஜும் வருது. அந்த காலேஜுக்குள்ளதான் இப்போ அக்ஷயும் போறாரு, பின்னாடியே அனீஷும் போறாரு. அப்படி போன அக்ஷய் அங்க இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்குள்ள, குறிப்பா சொல்ல போனா அந்த லேடிஸ் ஹாஸ்டல்னு சொன்னல உள்ள மாந்திரிக பொருளா இருந்தது, அந்த ரூம்குள்ளயும் அக்ஷய் போறாரு. போனவர் அங்க இருக்கிற ஒரு டேபிளை இழுத்து போட்டு அங்க இருக்கிற ஃபேன்ல ஏதோ ஒரு கயிறு எடுத்து தற்கொலை பண்ணி இறந்தும் போறாரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்து அனீஷ் அப்படி அலேறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா இது 2வது கனவு. என்னடா நைட்டு கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு, வந்த 2 ஆன்மா உங்க 2 பேர்ல ஒருத்தர் கொல்ல போறேன், கடைசியா உன்னை கொல்ல போறேன்னு சொல்லுது. கொஞ்ச நேரத்துல இன்னொரு கனவுல அக்ஷய் தூக்க மாட்டி இறந்து போற மாதிரியும் கனவு வருது. எப்ப இந்த ஒரு விஷயத்துல தப்பிக்க போறோன்னு தெரியாம அங்க இருக்கிற புனித தண்ணி, ஹோலி வாட்டர் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே அந்த இடத்துல லைட்டா தெளிச்சுட்டு மறுபடியும் படுத்துக்கிறாரு. இப்ப கெட்ட கனவு எதுவுமே வரல, நிம்மதியா தூங்குறாரு. இப்படி தூங்கினவரு அடுத்த நாள் கண்ணு முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சா அனீஷ்க்கு ஒரு கெட்ட செய்தி மறுபடியும் சேருது. அது என்னன்னு ஆல்ரெடி நீங்க ஜட்ஜ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அடுத்த நாள் அக்ஷய் வீட்டுல ஃபோன் காலும் வருது, அக்ஷய் இறந்து போயிட்டார் அப்படின்னு. இதை கேட்ட அடுத்த செகண்டே போன் எல்லாம் கீழே போட்டு தலையில கைய வச்சுட்டு உட்கார்றாரு. ஏன்னா நைட்டு கனவா வந்த அந்த ஒரு விஷயம் இப்போ நிஜத்துல நடந்திருக்கு. இப்போ ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு நான் ஃபீல் பண்றதா இல்ல அடுத்து நான் இறக்க போறேன் அப்படின்னு ஃபீல் பண்றதான்னு தெரியாம இப்போ அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு அவசரமா கிளம்பி அக்ஷய் வீட்டுக்கும் போறாரு. போய் பார்த்தா தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காரு. அவருடைய உடலை பிடிச்சி வீட்டுல எல்லாருமே அழுதுட்டும் இருக்காங்க. இப்ப இந்த டீம்ல இருக்கிற 5 பேர்ல 4 பேர் இறந்துட்டாங்க, ஒரே ஒருத்தர் தான் பேலன்ஸ், அதுதான் அனீஷ். இப்ப அனீஷ்க்கும் புரிஞ்சது, நாம இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, ஆனா என்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா சாக போறோம் அப்படின்னு. கடைசியா அனீஷ்க்கும் உயிர் பயம் வந்துருச்சு. ஏன்னா இத்தனை நாள் அடுத்து யாரு சாக போறோம் அப்படின்ற ஒரு பயத்தோட இருந்தாங்க. ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு அடுத்து நம்ம தான் சாக போறோம் அப்படின்னு. அந்த உயிர் பயத்தோட சர்ச்சுக்கும் போறாரு. அங்க ஃபாதரை பார்த்து, ஐயா இதுக்கு மேல நீங்க தாமதிச்சீங்கன்னா நானும் செத்துருவேன், ஏன்னா டீம்ல இருந்த 4 பேருமே இறந்துட்டாங்க, நான் மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்கேன், தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்ல. ஆனா கடைசியில் நேரத்தில் தான் ஃபாதரும், தம்பி இவ்வளவு நாள் லேட் பண்ணதுக்கு மன்னிச்சிருப்பா, எனக்கு இப்பதான் இந்த பிரச்சனைல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கான வழி தெரிஞ்சது, ஆனா அதுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் நடந்துருச்சு, அட்லீஸ்ட் இந்த பிரச்சனைல இருந்து நீயாச்சும் தப்பிப்ப, ஆனா இந்த ஒரு விஷயம் என்னால பண்ண முடியாது, கர்த்தர் இருக்காரு, அவரு ஏதோ ஒரு உருவத்துல கண்டிப்பா உன்னை காப்பாத்துவாரு, ஏன்னா நான் ப்ரே பண்ணதோட முடிவுல எனக்கு கிடைச்ச விடை
கர்த்தரால நீ காப்பாத்தப்படுவ அப்படின்னு. இந்த நேரத்துல உன் நண்பர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களையும் அவர் காப்பாத்திருப்பாரு. ஆனா நடக்கக்கூடாத விஷயம்லாம் நடந்துடுச்சு, என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு ஃபாதர் அதுக்கு மேல பேசுறதுக்கு அவர்கிட்ட வார்த்தையும் இல்ல. கொஞ்சம் இருப்பா, நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபாதர் அந்த இடத்த விட்டும் போறாரு. அப்படி போன ஃபாதர் கொஞ்ச நேரத்துல வந்து, இப்ப இந்த பிரச்சனைல இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த ஆன்மாவை இந்த இடத்துலயும் வர வைக்கிறாரு. வர வச்சு அந்த ஆன்மா கிட்ட, இது வரைக்கும் நீ வாங்கின பலி எல்லாமே போதும், இவன் மட்டும்தான் இப்ப உயிரோட இருக்கான், அந்த பசங்க பண்ண தப்புக்கு நீ பலி வாங்கிட்ட, இவனையாச்சும் விட்டுரு, இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ணாத, இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு ஆரம்பத்துல ரொம்பவே சாஃப்டா சொல்ல போனா கர்த்தர் உயிரோட இருந்தா எந்த அளவுக்கு பொறுமையா பேசுவாரு, அமைதியா, அந்த மாதிரி அமைதியா பேசியிருக்காரு. ஆனா ஒரு அளவுக்கு மேல போக போக ஃபாதருடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா இருந்த அந்த 2 பெண் ஆன்மாக்களும் ஒரு லெவலுக்கு அப்புறம் அப்படி அந்த ஆக்ரோஷத்தை குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேய் அந்த 2 ஆன்மாக்கள் மூஞ்சிலையும் பயம் தெரியவும் ஆரம்பிக்குது. கடைசியா ஃபாதரும் அந்த பைபிள்ல இருக்கிற வசனங்களாவது தொடர்ந்து படிக்கிறாரு. பைபிளை பார்த்து படிக்கல, எல்லாமே மனப்பாடமா அவருடைய மனசுல இருக்கு, எல்லாத்தையுமே நல்லா சத்தம் போட்டு படிக்கிறாரு. அப்படி படிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 ஆன்மாக்கள் ஏதோ ஒரு வெளிச்சம் இழுத்துட்டு போன மாதிரி வந்தது. அப்படி இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஃபாதர் சொன்ன வார்த்தை, உங்க 2 பேருமே நான் என் கூடவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லி முடிச்சிருப்பாரு. அப்பதான் அந்த வெளிச்சம் அந்த 2 ஆன்மாக்களையும் இழுத்துட்டும் போயிருக்கு. இப்ப அந்த இடம் ரொம்பவே அமைதியாகவும் இருக்கு. ஃபாதரும் அனீஷ் கிட்ட சொல்ற விஷயம், இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியா வாழுன்னு சொல்லிட்டு ஃபாதரும் அந்த இடத்துல நகர்ந்து ஒரு ரூம்குள்ளேயும் போறாரு. ரூம்குள்ள போன ஒரு சில வினாடிகள்ல திரும்பவும் அனீஷை பார்க்க வராரு. அனீஷும் அந்த ஃபாதரையே பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த ஃபாதரும், என்னப்பா பிரேயர் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்க, ஆனா இப்ப அந்த ஃபாதர் அவருடைய முகத்துல பொலிவுல இழந்து பாக்குறதுக்கு சாதனமா தான் இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த ஃபாதர் பாக்குறதுக்கு நல்லா பிரகாசமா பிரைட்டா இருந்தாரு. அப்ப அனீஷும், ஃபாதர் இப்பதான் பிரேயர்லாம் முடிச்சுட்டு போனீங்க, அந்த 2 ஆன்மாக்களை வர வச்சு ஏதோ வெளிச்சம் இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்ல, இது வெளிச்சம் இழுத்துட்டு போச்சா தம்பி? நான் அதை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனப்பா, அங்க இருந்து சில விஷயங்களை எடுத்துட்டு வரதுக்காக தான் இவ்வளவு நேரமும் ஆச்சு, இவ்வளவு நேரம் நான் இங்க இல்லவே இல்லையே, நீ என்ன உளற அப்படின்னு கேட்க, அனீஷும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் ஃபாதரே மறந்து போறாரு. தம்பி, நான் தான் சொன்னேன்ல, ஏதாச்சும் ஒரு உருவத்துல கண்டிப்பா கர்த்தர் உன்னைய காப்பாத்துவாரு அப்படின்னு, இந்த மாதிரி காப்பாத்துவாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. ஆனா இந்த இடத்துல நான் இல்ல, கண்டிப்பா உன்னை காப்பாத்தினது கர்த்தர் தான் சொன்னதுக்கு அப்புறம் அனீஷால இந்த விஷயத்த நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஏன்னா இப்ப அந்த நபரை பார்க்கும்போது முகெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பொலிவாகவும் இருந்திருக்கும், அண்ட் பேச்சு அந்த அளவுக்கு ரொம்பவே சாந்தமாகவும் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களை என் கூட கூட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளிச்சம் அந்த ஆன்மாக்களை இழுத்துட்டும் போயிருக்கும். ஆனா அந்த ஒரு பொலிவு இப்ப ஃபாதர் வந்தாரு, அவரு முகத்துல இருந்ததான்னு கேட்டீங்கன்னா அவர் ரொம்பவே சாதாரணமா தான் இருக்காரு. அப்படி பார்த்தா உண்மையிலேயே கர்த்தர் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு அப்படின்னு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்ப அனீஷ் அவர் ஃபீல் பண்ண விஷயம் என்ன தெரியுமா, நான் சர்ச்சுக்கு கர்த்தரை வழிபட்டது வீண் போகல, அவரு என் கூட இருக்குன்றது அவரு நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. ஆனா இந்த இடத்துல அவர் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா 5 பேரு, அதுல 4 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. ஆனா இதுல தப்பு அனீஷ் இவர் மேல கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலேயே டேய் இது ஏதோ பிரச்சனைல முடிகிற மாதிரி இருக்கு வேணாம் தான் இவர் சொல்லியிருப்பாரு. ஆனா கூட இருக்கிற கசின் சொந்தக்கார பசங்களும் சரி நண்பர்களும் இவரை கிண்டல் பண்ற மாதிரி பண்ணி எப்படியும் மனசு மாத்தி அந்த இடத்துக்கும் போயிட்டு அங்க சில வேண்டாத விஷயங்கள்லாம் பண்ணதுனாலதான் அந்த 4 பேரும் இறந்தும் போயிருக்காங்க. மேபி அந்த ஒரு விஷயத்துல ஆரம்பத்துல துணை போகாம இருக்கலாம்னு இருந்திருக்காரு, பட் நண்பர்கள்லாம் கூப்பிட்டதுனாலதான் அங்க போயிருக்காரு. அந்த ஒரு விஷயத்தினாலதான் இப்ப இவர் உயிரோட இருக்காரான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு இப்போ அனீஷ் உயிரோட இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு சம்பவத்தையும் நமக்கு ஷேர் பண்ணிருக்காரு. இதுல கிளியரா தெரியற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அங்க டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க, அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். அதை விட்டுட்டு அந்த இடத்துல அவங்கள போய் நான் படம் பிடிக்க போறேன், அவங்க கிட்ட பேச போறேன், அவங்களுக்கு ஏதாச்சும் தேவையா இருந்தா அதை நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு பிரச்சனை போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அப்படிதான் இந்த இடத்துல பசங்க போயிட்டும் 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா பிரச்சனை உங்களை மட்டும் அஃபெக்ட் பண்ணா பரவாயில்ல, ஆனா அது உங்க குடும்பத்தையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும், புரிஞ்சு நடந்துங்க. ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுடைய தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல
மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து நின்றது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி பேய் சம்பவம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். அதுக்கு நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ற இந்த உண்மை சம்பவங்கள் உங்களை உடனுக்குடன் ரீச் ஆகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்